ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபையும் இரக்கமும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர தேவன் கொடுத்த மகா பெரிய தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவர், அவர் நம்மோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் சொன்னதை செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் என்றைக்கு மாறாத தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கவும் துதிக்கவும் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் செய்த தெய்வத்துக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். செய்தியை கவனமாய் கவனியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு நேராய் கடந்து வரும். அவைகளை பிடித்து கொள்ளுவோம், பற்றி கொள்ளுவோம், இணைந்திருப்போம். தேவன் பெரிதான காரியங்களை செய்வாராக. வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். Psalm 84 verse 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். Let God speak to each every one of us. ஆமென், ஆமென். தேவாவியானவர் கிரியை செய்யட்டும். Glory to God. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, தடைகள் யாவும் மாறுவதாக, விலகுவதாக. தேவனுடைய வார்த்தை கேட்க விடாதபடிக்கு செய்கிற எல்லா சத்ருவினுடைய கிரியைகளையும் தூக்க மயக்கத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை பிழைக்க செய்வீராக, உயிரூட்டுவீராக. உயிருள்ள வார்த்தைகள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக. அடியானை மறித்து நீர் வெளிப்படும். தாகத்தோடு, ஏக்கத்தோடு, தவனத்தோடு, பலவிதமான பலவீனங்களோடு, சுகவீனங்களோடு, குறைகளோடு, ஆண்டவரே துக்க மனதோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய தேறுதலையும் ஆறுதலையும் காயங்கட்டுகிற வார்த்தைகளையும் தருவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த வசனத்தை வாசிப்போம். Psalm 84 verse 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்திலே வாசற்படியில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தை குறித்து அவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்களிலே அதிகாலையிலே நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து நான் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்த பிறகு தேவன் இந்த வார்த்தை எனக்கு காண்பித்தார். ஒரு தலைப்பை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதை நான் டைரியில் எழுதி வைத்து விட்டு மறுபடியும் படுத்து விட்டேன். ஆண்டவர் நான் சாயந்தப்படுத்த வேண்டும் என்ற இந்த காரியங்கள் வேறு, ஆனால் தேவன் வலியுறுத்தின காரியம் இது. ஆகவே நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக இதை குறித்த காரியங்களை நான் தியானித்து உங்கள் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நான் சுமந்து வந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
ஆகவே இது பிரயோஜனமான ஒன்று. நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை இந்த செய்தி கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சபை தலைப்பு என்னவென்றால் சபையும் நானும். சபையும் நானும். சத்தமா சொல்லுவோமா? சபையும் நானும். அன்பானவர்களே, சபையோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற போது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமியத்தின் கூடாரத்திலே நான் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருப்பதையே நான் விரும்புகிறேன், தெரிந்து கொள்ளுகிறேன் என்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சபையோடு இணைத்து வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஒரு அற்புதமான சபை. ஆண்டவர் தான் போதகர். விசுவாசிகள் ஆதாமும் ஏவாளும். மிக அழகான திருச்சபை. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவர் பேச விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் அவர்களோடு உறவாடி பேசி மகிழ்ந்து தங்களுடைய ஆலோசனைகளை, தங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் விவரித்து காண்பித்துக் கொண்டிருந்தார். மிருகங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து என்ன பெயரிட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த பெயர் வை என்று சொல்லி முதல் முறையாக மிருகங்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் ஆதாமுக்கு தந்தார். அவனிட்ட பெயர்கள் தான் இன்று வரைக்கும், உலகம் முடியும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் செய்தார். அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அப்படி ஆயிற்று. ஆண்டவர் சகலத்தையும் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். என்ன விரும்பினார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அன்பானவர்களே, ஒரு குட்டி சபை, ஒரு ஏதேன் தோட்டம், 4 ஆறுகள் அந்த சபை நடுவிலே, உலகம் முழுவதையும் சுற்றி வரக்கூடிய அந்த ஆற்றினுடைய அந்த பாய்கிற இடங்கள் எல்லாம் அது செழித்தன. பாய்கிற இடங்கள் எல்லாம், பரவி பாய்ந்த இடங்களில் எல்லாம் அது மிகவும் பசுமையாய் மாறின. ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிற ஒரு முக்கிய ஸ்தலமாக கர்த்தர் அந்த சபையை கர்த்தர் வைத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அதன் பிறகு இந்த பூமியினுடைய காரியங்கள் மிக மோசமானபடியினாலே ஆண்டவர் மறுபடியும் ஒரு சபையை உருவாக்க விரும்பினார். பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகள் கழிந்தன. ஆண்டவர் மீண்டும் இந்த சபையை புதுப்பிக்க விரும்பினார். நோவா என்கிற மனிதனை கண்டுபிடித்தார். அவனிடத்திலே சொன்னார், ஒரு சபையை நீ உருவாக்கு, ஒரு பேழையை உருவாக்கு. அந்த பேழைக்குள்ளே நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளுமாய் நீங்கள் அங்கே இருங்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மிருக ஜீவன்களும் உள்ளே வரட்டும். எல்லா ஆராதிக்க உள்ளே வருகிறது. 150 நாள் பயங்கரமாக பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பேழை மிதக்கிறது. உள்ளே அவர்கள் ஆரவாரம் பண்ணி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஆபத்துகளும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, எந்த உபத்திரமும் இல்லை. ஆண்டவர் அதன் பிறகு இந்த பூமியை நோவாவின் கையிலே கொடுத்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அருமையானவர்களே, அதன் பிறகு ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கிற போது இந்த பூமியினுடைய சூழ்நிலை சரியில்லை, இதை ஒரு நெறிமுறைப்படுத்த வேண்டும், இந்த சபையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஒழுங்குபடுத்த அவர் நினைத்து மோசே என்கிற மனிதனை மலைக்கு வர சொல்லி அங்கே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். அது சபையாக உருவானது. சபையெல்லாம் அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல தேவனை ஆராதிக்க, தேவனை தரிசிக்க, தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள, தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவிக்க அவர்கள் போனார்கள். ஆண்டவர் பேசினார், ஆண்டவர்களோடு பகிர்ந்து கொண்டார்.
ஒரு ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் அந்த இடத்திலே வைத்து அவர்கள் மூலமாக ஜனங்களுக்கு என்ன செய்திகளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த செய்தியெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். இவ்விதமாக சபையை கர்த்தர் மனிதனோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக, மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டும் சபையை விட்டு மனிதன் பிரியக்கூடாது என்பதிலே ஆண்டவர் மிக கவனமாயிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். சபையும் நானும் எப்படி நகமும் சதையும் போல இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். எப்பொழுதும் we have to connect with our church. நீங்களும் நானும் தேவனுடைய சபையோடு இணைந்திருந்து வாழ பழக வேண்டும். நீங்கள் முன்னேறுகிறீர்களா? சபையோடு இணைந்து முன்னேறுங்கள். நீங்கள் வளருகிறீர்களா? சபையோடு இணைந்து வளருங்கள். நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகிறீர்களா? சபையோடு இணைந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு போங்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு காரியங்களை நீங்கள் எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் சபையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நான் அதற்காகத்தான் உங்களுக்கு விவரமாய் நான் சொன்னேன். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது இன்று முடியவில்லை. சபையை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்து ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சபையோடு மனிதன் இணைந்திருக்க வேண்டும். தேவைக்காக மாத்திரம் சபையை தேடுகிறவர்களாக அல்ல, நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மட்டும் நாம் சபையை நாடுகிறவர்களாக அல்ல. எனக்கு அருமையானவர்களே, சபையோடு இணைந்து வாழ்கிற அனுபவம், சபையோடு இணைந்து வளருகிற அனுபவம், சபையோடு இணைந்து பயணிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு போக அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, சபையினுடைய இணைப்பு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றியமையாத ஒன்று. என்று சொன்னால் ஆண்டவர் வருகையிலே சபை இல்லாமல் இண்டிவிஜுவல் cannot go with God. நீங்கள் தேவனோடு கூட போக வேண்டுமானால் இண்டிபெண்டன்ட்டா நீங்க தேவனோடு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. You must go along with the church. ஆண்டவர் அப்படித்தான் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக நம்மை நோக்கி கடந்து வருகிற ஒரு காரியத்தை நாம் நன்றாய் கவனிக்கிறோம். சபையோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தேவை. என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களிலே சபை இன்றியமையாத ஒன்று. மரணத்துக்கு மாத்திரம் சபை இல்லை, திருமணத்துக்கு மாத்திரம் சபை அல்ல, குழந்தை பாக்கியத்துக்கு மாத்திரம் சபை அல்ல, அற்புதங்களுக்கு மாத்திரம் சபை அல்ல, பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு மாத்திரம் சபை அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த பூலோகத்தினுடைய முடிவுக்கு பிறகு வரப்போகிற தேவனுடைய மகிமைக்கும் இந்த சபைதான் உங்களுக்கும் எனக்கும் ஆதாரமாக இருக்க போகிறது. ஆகவே இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சபையை நீங்க அவாய்ட் பண்ணும் போது, அதை அற்பமாய் எண்ணுகிற போது, அதை நமக்கு சங்கடமாக எண்ணுகிற போது, அதை நமக்கு பிரச்சனைக்குரியவைகளாக எண்ணுகிற போது, சபையை நம் தூரத்தில் வைத்து பார்க்கிற போது, அருமையானவர்களே, என்ன நடக்கும், எப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நிகழும் என்கிற காரியங்களை இந்த செய்தியின் வாயிலாக ரத்தின சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவாவியானவர் உதவி செய்வாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேய ஆக்கியோன் நிமிதமாய் சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. மனப்பாடமா தெரியணும். Hebrew chapter 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு
விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் இதுல காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை. நாம சொல்லலாம், கால் வலிக்குது பாஸ்டர், கை வலிக்குது பாஸ்டர், உடம்பு வலிக்குது பாஸ்டர் அப்படின்னு பலவிதமான நொண்டி சாக்குகளை, காரணங்களை நாம் வைக்கலாம். நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் வசனம் காம்ப்ரமைஸ் ஆகாது. வசனத்தை இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. அருமையானவர்களே, நான் வளைந்து போக தயாராக இருக்கிறேன். ஓகே, சரீர பலவீனம், ஓகே, எனக்கு புரியுது. ஆனா வசனம் சொல்லுது, வசனம் கேட்கும். உன்னால 4 மணி நேரம் போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி டோக்கன் வாங்கி கொண்டு 4 மணி நேரம் அதே கால்வலியோடு நிற்க தெரிந்த உனக்கு தேவ சமூகத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் நின்று ஆராதிக்க உனக்கு வக்கு இல்லை. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளை, சுகம் எங்கிருந்து வரும்? அற்புதம் எங்கிருந்து வரும்? தேவ பலன் எங்கிருந்து வரும்? நம்முடைய விசுவாசத்தில் இருந்து அது வருகிறதாக இருக்கிறது. என்னுடைய விசுவாசத்தின் உச்சம் எது? மருத்துவமனையில் போய் 4 மணி நேரம் நாம டோக்கன் வாங்கி கொண்டு நான் கியூல நின்று அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்பதா? அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இந்த இடத்திலே ஒரு ஜீவன் உள்ள சுகமளிக்கிற தெய்வம் வந்திருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று அதே கால் வலியின் நிலைமையிலே, அதே பலவீனத்தின் நடுவிலே முழங்கால் படியிட்டு என் தெய்வத்துக்கு நேராக உன்னுடைய முகத்தை நோக்கி, உன் கரத்தை நோக்கி, எந்த கை பலவீனமாக இருக்கிறதோ அந்த கரத்தை கர்த்தருக்கு நேராக நீங்கள் நான் உயர்த்துகிற போது எந்த இடங்கள் பலவீனப்படுகிற, எந்த கால்கள் பலவீனப்பட்டதோ, எந்த இடுப்பு பலவீனப்பட்டதோ, எந்த கர்ப்பம் பலவீனப்பட்டதோ, எந்த கைகளும் கால்களும் பலவீனப்பட்டு அது நடக்க முடியாத சூழ்நிலையிலே பலனிழந்து போனதோ அந்த இடத்தை பலப்படுத்துகிற தெய்வம் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நிரூபிக்க அது சரியான தருணமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சபையோடு இணைந்திருக்கிற சபையும் நானும் பிரிக்க முடியாத ஒன்று. நொண்டி சாக்கு காரணத்துக்காக சபையை விட்டு பிரிக்க முடியாது. சில சில்லி காரியங்களுக்காக, ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக, பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக சபையை விட்டு பிரித்து விட முடியாது. None can separate me from the church of God. ஆண்டவர் என்னை சபையோடு இணைத்திருக்கிறார். இது நானா இணையல, தேவன் என்னை இணைத்து வைத்திருக்கிறார். Hallelujah. There are churches in the Karur district. எவ்வளவு சபைகள் இருக்கிறது. உங்களையும் என்னையும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு கேதுரு விருட்சத்தினுடைய ஒரு பிரான்ச்சாக, ஒரு கிளையாக கர்த்தர் நம்மை பிடுங்கி இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மரத்திலே, இந்த இடத்திலே, இந்த சபையிலே நான் இணைந்திருக்கிறது நானாக அல்ல, என் தேவனால் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நன்றாய் கவனிப்போம். சபையோடு நான் இணைந்திருக்கிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் வர்றேன் சார், நான் ஆராதனைக்கு வர்றேன், நல்ல ஆராதனை, நான் போறேன், அவ்வளோதான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், எனக்கு சபைக்கு அவ்வளோதான் சம்பந்தம். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்ம டூர் போகிறோம், ரெட்ரேட் போகிறோம், எக்ஸ்கர்ஷன் போகிறோம், வெளியில் போய் நம்ம சுற்றுலா தலங்களிலே போய் அங்கே தங்குகிறோம். அது நிரந்தரமானது அல்ல. காசு கொடுக்குறோம், தங்குறோம், சாப்பிட்றோம், வந்துடுறோம், என்டர்டெயின்மெண்ட் முடிச்சு போச்சு. அது என்ன, நமக்கு நினைவுகள் எத்தனை முறை வந்தாலும் அது நமக்கு சொந்தமானது அல்ல. ஆனால் சபை அப்படி அல்ல. அருமையான தெய்வ பிள்ளைகளை, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் விசிட்டர்ஸ். வந்து போகிற இடம் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, இது தேவன் தங்குகிற இடம், தேவன் தங்கி இருக்கிற இடம். அந்த தங்கி இருக்கிற இடத்திலே நானும்
இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை என்னுடைய சரீரம் வேற இடத்துல இருக்கலாம், என்னுடைய ஆவி இந்த சபையோடு இணைந்திருக்கிறது. என்னுடைய ஆத்துமா இந்த சபையோடு இணைந்திருக்கிறது. தேவ பிரசன்னம் இருக்கிற இந்த இடத்துல என் சபையோடு நான் இணைந்திருக்கிறேன் என்கிற அந்த ஷூரிட்டி, அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கிறதா என்பதை நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மிக முக்கியமான சில காரியங்களை நான் பதிவு செய்கிறேன். சபையோடு இணைந்திருந்தவர்கள் முதலாவது நம்ம பார்க்க வேண்டியவர்கள். சபையோடு இணைந்திருந்த ஒரு 2 பேரை நான் அடையாளம் காண்பிக்கிறேன் ஸ்பெசிபிக்கா. சபையோடு இணைந்திருந்தவர்கள். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Exodus chapter 33 verse 11. யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் முதலாவது நமக்கு காண்பிக்கிற மனுஷன் இந்த யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். He was not separating himself from the tabernacle of God. அவன் ஆசரிப்பு கூடாரத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருந்த ஒரு அனுபவம். நல்ல கவனிங்க. ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் மோசேயோடு பேசிவிட்டார். மோசே ஆண்டவரோடு பேசிவிட்டார். கூட்டம் கலைந்து போய்விட்டது. எல்லாரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் வேதம் பதிவு செய்கிறது, யாத்ராகமம் 33:11 இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா மட்டும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் வாலிபன். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் எப்படி சேர் போட வாங்க அப்படின்னு நம்ம கெஞ்சணும், கூத்தாடணும். சபையோடு நம்ம எப்படி இணைஞ்சிருக்கிறோம், இதை கூட்டுங்க அப்படின்னு வாயை திறந்து நம்ம சொல்லணும், கெஞ்சணும், அழுணும், ஒட்டடை அடிங்க, இதை செய்யுங்க, உங்களுக்கு இது ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம போட்டு தொங்கணும். அவ்வளவு பிரயாசப்படணும். அப்பதான் கொஞ்சமாவது நெளிச்சு கிழிச்சு வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யார் பிரியாதிருக்கிறார்களோ, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அந்த சிந்தை யாருக்கு இருக்கிறதோ, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான பாரம் யாருக்கு இருக்கிறதோ, ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்கிற வேலை யார் செய்ய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் தவனமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் மோசேயின் அபிஷேகத்தின் ஸ்தானத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து இஸ்ரவேலை நடத்துகிற ராஜாவாக, அதிகாரியாக கர்த்தர் நிறுத்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அந்த நாட்களிலே இன்னைக்கு எல்லாரோடையும் பேசுற மாதிரி அன்னைக்கு பேசல. இன்னைக்கு கண்டவெல்லாம் வந்து கர்த்தர் என்னோட பேசினார் பாஸ்டர் அப்படிங்கிறான். எப்படா பேசினாரு? நான் 30 நாள் அங்கே கதறிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட பேச மாட்டேன்றாரு, மூச்சு திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நான் இங்கே படுத்து கிடக்கிறேன், இங்கே கிடக்கிறேன், ஆசிரியப்பு கூடாரத்துல உட்காந்துருக்கிறேன், ஒட்டை அடிச்சு ஓப்பன் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறேன், பூரா பூச்சை பள்ளி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். என்னோட பேசாத ஆண்டவர் ஒன்ட்ட வந்து எப்படி பேசினாரு? எப்படி? உனக்கு ஆசிரியப்பு கூடாரத்தை கூட்ட உனக்கு சிந்தை கிடையாது.
சபையை குறித்த பாரம் கிடையாது. சபையில என்ன இடிச்சு விழுந்தாலும் உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. தேவனுடைய சபையில வந்து ஜெபம் பண்றது கிடையாது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது கிடையாது. தேவனுடைய சமூகத்திலே வந்து உன் குடும்பமாய், உன் பிள்ளைகளுக்காக, உனக்காக, உன் பொருளாதாரத்துக்காக, உன்னுடைய வேலைக்காக, உன் பிசினஸுக்காக என்னைக்காவது தேவ சமூகத்திலே அழுது ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண காலம் உண்டா? இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார் பாஸ்டர். எனக்கு இன்னுமே புரியல. எப்படி? சரியா இருக்கிற ஒரு நபரோட, சரியா இருக்கிற முயற்சி பண்ணுகிற ஒரு நபரோட ஆண்டவர் பேச விரும்பாம, சரியா இல்லாத ஒரு ஆளோட கர்த்தர் எப்படி தெளிவா பேசுவார்? யோசிக்கணும் அல்லவா? ஏன்னா கேட்க ஆளு கிடையாது. ஆண்டவரே நீங்க பேசுனீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுருவோமா? இப்ப ப்ரூவ் பண்ணணும்ல. ஆண்டவரே பேசுனீங்களா நீங்க அவரோட? அப்படி ஏதாவது டக்குன்னு கூப்பிட்டு உடனே ஆண்டவரை நிப்பாட்டி கேட்டிருந்தோம்னா இப்ப யாரும் சொல்ல மாட்டான். அதை கேட்க முடியாதனாலதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், என்கிட்ட பேசினார், என்கிட்ட பேசினார்னு போறவன் வர்றவெல்லாம் சொல்றான். அன்பானவர்களே, ஆண்டவர் மோசையோடு மட்டும்தான் பேசி இருந்தார். 12 லட்சம் புருஷர், 12 லட்சம் பேர் மொத்தம், கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் சொல்றாங்க. அவ்வளவு லட்சம் பேர்கிட்டையும் பேசாத ஆண்டவர், he was ready to speak to Moses. அவர் ஒரு மோசேட்ட மட்டும்தான் பேசணும்னு தயாரா இருந்தார். மோசேட்ட மட்டும்தான். he was a perfect man to interact with God. தேவனோடு அவன் பேசுவதற்கு அவன் ஒருவன் தான் தயாராக இருந்தான். தேவனோடு உறவாடினான். தேவனோடு முகமுகமாய் ஆண்டவர் பேசும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது? சிநேகிதனோடு பேசுவது போல என் தாசானாகிய மோசையோடு பேசுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் அவ்வளவு பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் இந்த ஸ்தானத்தை யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்னு விரும்பினாரு? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கணும்னு அவன் அங்கேயே கடந்தான் பாருங்க. அவனுக்கு கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுக்க விரும்பினார். இப்ப புரியுதுங்களா? நம்ம ஏன் இன்னும் முன்னேற்றத்துக்கு வரலன்னு, நாம ஏன் இன்னும் செழிப்பா இல்லைன்னு தெரியுதா? என்ன வெறும் கையில ஏன் முளம் போட்டுட்டு இருக்கிறேன்னு தெரியுதா? ஏன் ஓசையிடுகிற சத்தம் போல இருக்கிறோம்னு தெரியுதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஆசரிப்பு கூடாரம் எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் தொடர்பா? ஒரு நாள் மட்டும்தான் சபையோடு ஐக்கியமா தொடர்பா? அன்பானவர்களே, என் தேவனுடைய சபையை குறித்த எண்ணம், என் சபையை குறித்த பாரம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. மூப்பர்கள் போயிட்டாங்க, முக்கியஸ்தர்கள் போயிட்டாங்க, எல்லா நூற்றுக்கு அதிபதிகள் போயிட்டாங்க, 1000 பேருக்கு தலைவர்கள் போயிட்டாங்க, மோசே போயிட்டாரு, குடும்ப குட்டி எல்லாம் போயிருச்சு, எல்லாரும் போய்விட்டார்கள், ஒரு ஜனங்களும் இல்லை. ஆனால் ஜோசுவா was remain. எனக்கு அருமையானவர்களே, அவன் அங்கேயே இருந்து தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இவரோட பேசுனீங்கல்ல, டாக் டு மீ, நீங்க என்னோட பேசணும் ஆண்டவரே. இந்த பாரம் எனக்கு அருமையானவர்களே, 12 கோத்திரங்கள் அங்கு இருந்தது. 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலிலே இருந்து கொண்டிருக்கிறது. 12 கோத்திரத்துக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தன்ட்ட கூட கர்த்தர் பேசல, ஒருத்தன்ட்ட கூட பேசல. தள்ளி நில்ல சொல்லு, தள்ளி நிற்க சொல்லு. மோசே வரட்டும், மோசேட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். மோசையோடு கர்த்தர் பேசினார். அடுத்தது பேசுவதற்கு ஒரு ஆளை ரெடி பண்ணாரு. யார் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாதுன்னு எண்ணமுடையவனா இருந்தான் பாருங்க, அந்த யோசுவாவைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இப்ப ஏன் இந்த கேள்வி நல்ல கவனிங்க. எதற்காக இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்? இவனுக்கு என்ன தெரியும்? எதற்காக அவன் பிரியாதிருந்தான்? ஆண்டவர் பேசினார்னு நமக்கு புரியுது. ஆண்டவர் மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தை அவர் கொடுத்துட்டாரு.
அது புரியுது நமக்கு. ஆனா இவனுக்கு எப்படி அது தெரிந்தது? இவன் செய்த காரியம் என்ன? இவனுடைய சிந்தை என்ன? ஏன் யோசுவா எல்லாரும் போன பிறகு இவன் வாலிபனாய் இருந்தானே? ஃப்ரெண்டை பார்க்கறேன்னு போயிருக்கலாம், கேம் விளையாட போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்க போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில சுத்த வண்டியில ரைடிங் போயிருக்கலாம், எதுனாலும் பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போகல? காரணத்தை நன்றாய் கவனியுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் மோசேயிட்ட 40 நாள் இரவும் பகலும் அந்த மலையில உட்கார்ந்திருந்த போது கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார், மோசேயோடு இடைபடுகிறார். மோசேயிட்ட சொல்றாரு, நான் மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை இந்த பூமியிலே நீ செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன கனெக்ட் பண்ண விரும்புறாரு? Let's turn to the book of Exodus chapter 29. 29வது அதிகாரம் 42 43 ஆகிய வசனங்களை வாசிங்க. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலாயிருக்கிற கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை தான் அவன் பிடித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் மோசேயிட்ட சொன்னாரு, நான் காண்பித்த மாதிரியின்படியே நீ போய் செய்தாச்சு. இப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த இடத்தில் இருந்துதான் நான் உன்னோடு பேசுவேன், ஜனங்களோடு பேசுவேன், நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை தெரியப்படுத்துவேன், அவர்களோடு உறவாடுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அவன் பிடித்து கொண்டு, அவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? முதலாவது காரியம், ஆண்டவர் என்னை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Joshua was very important person during the time of Moses. மோசேயினுடைய நாட்களிலே யோசுவா மிக முக்கியமான ஒரு வாலிபன். எல்லா வேலைகளையும் எடுத்து, பணிமுட்டு காரியங்களை எல்லாம் எடுத்து செய்கிறவன். ஆனாலும் ஆண்டவர் இன்னும் யோசுவாவை என்ன செய்யல? சந்திக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை சந்திக்கும்படியாகத்தான் அவன் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். Why Joshua was not separate himself from the tabernacle of God? The most important things, God want to meet him. ஆண்டவர் அவனை சந்திக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சபையோட நீங்க இணைஞ்சு இருக்கிறதுடைய உங்களுடைய முதல் நோக்கம் எதுவா இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீர் சந்தியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே, ஆண்டவரே நீ சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீர் எந்த ரூபத்தினால் ஆகிலும் என்னை சந்தியும் ஆண்டவரே, என்னை மீட் பண்ணுங்க ஆண்டவரே. யோசுவாவினுடைய தாகம், யோசுவாவினுடைய வாஞ்சை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்ததினுடைய ரகசியம் அது. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறதை, முகமுகமாய் பேசுகிறதை மிக அருகில் நின்று அவன் நேருக்கு நேராய் கண்கூடாக பார்த்தவன். கர்த்தரோடு அவன் பேசு மோசே உறவாடுகிறதை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசுவாவுக்குள்ளே மோசேயை போலவே தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தேவன் தன்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த ரகசியங்களை, மறைபொருளையும் தானும் கேட்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் தாகமும் தவனமும் யோசுவாவுக்கு இருந்தபடியினாலே கர்த்தர்
அந்த யோசுவாவை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முகப்பிலே அவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அருமையானவர்களே, எனக்கும் சபைக்கு சம்பந்தம் இல்லை. ஏதோ ஒரு நாள் 2 hours அதுலேயும் லேட்டாக தான் நான் வருவேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆச்சரிப்பு கூடாரத்தை விட்டு எந்த நிலையில் நம்ம பிரியக்கூடாது. நம்ம உணர்வுகள், நம் எண்ணங்கள், நம் ஏக்கங்கள், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தவனம் இந்த சபையோடு இணைஞ்சிருக்கணும். அருமையானவர்களே, சபையோடு இணைக்கப்படாத பரிதாபமான நிலை இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்கு எப்பயாவது போனா ஓகே இல்லை. அருமையானவர்களே, சபையை நீ விடுற ஒவ்வொரு நிமிஷமும் யூ ஆர் லூசிங் சம்திங். நீ இழந்து கொண்டே இருப்பாய். அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஆவியானவர் எனக்கு உட்கார்ந்து இந்த போது அது நினைப்பூட்டின காரியம் என்னுடைய பிரிண்டரில் அது இல்லை. நல்ல கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அஞ்சாவது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏதுமில்லாமற் போயிற்று. மைப்பருக்கும் உண்டாயிற்று. அக்காலத்திலே போதும். நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசிவிட்டார். நான் காண்பிக்கும் ஸ்தலத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். லோத்துக்கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனா லோத்து கூட வர்றார். ஓகே, லோத்து வர்றதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, வரட்டும், இன்னும் பிரச்சனை கிடையாது, வரட்டும். இப்ப லோத்து இந்த ஆபிரகாமோடு இணைந்து வருகிறான். ஆபிரகாம் லோத்தோடு இணைந்து இல்லை, லோத்து தான் ஆபிரகாமோடு என்ன செய்கிறார்? இணைந்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆபிரகாம் ஒரு சபையாக நீங்க பாருங்க. இப்ப சபையோடு இந்த லோத்து இணைந்திருக்கிறார். இப்ப திடீரென்று இவர்களுக்கு நல்ல பெருக்கம், பொருளாதார ஆசீர்வாதம், எல்லா வளர்ச்சி வந்து விட்டது. நல்ல குடும்பங்கள் செழித்து தழைக்குது, எல்லாம் நல்லபடியா நடக்கு. திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு சலசலப்பு, ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ், சின்ன ஒரு வாக்குவாதம். இந்த வாக்குவாதமானது எந்த இடத்துக்கு போய் நிக்குது அப்படின்னா, ஆபிரகாம் சொல்றாரு, ஏப்பா நீ என்ன செய்ய, நாம சகோதரர்கள், நாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. உனக்கு எந்த திசைக்கு நீ போகணுமோ நீ என்ன செய், போப்பா, பெறப்படுப்பா, சந்தோஷமா இரு. இந்த லோத்து இதுதான் வாய்ப்புன்னுட்டு இது என்ன செய்து, இதை விட நல்ல சர்ச்சா கிடைக்குமா? நான் சொல்றது புரியுதா? ஏசி போட்டிருக்கிறாங்களா? ஓ, பீப்புள் நிறைய வர்றாங்கப்பா. ஐயோ, எவ்வளவு கும்பல், எவ்வளவு கிரவுடு. காரே ஒரு 200 கார் நிக்கும்பா. இப்ப பார்க்கிறோம், லோத்துவுக்கு பசுமையாய் தோன்றுகிற ஒரு சைடு தெரியுது. புறப்பட்டு போறான். இவனுக்கு தெரியல, மகனே நீ சபையை விட்டு என்ன செய்யற, பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற, பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற. நீ போக கூடாதுன்னு நீ என்ன செஞ்சிருக்கணும்? அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய காலை பிடிச்சி அழுது தொங்கி நீ என்ன பண்ணிருக்கணும்? உன்னை நம்பிதான் நான் வந்தேன், நீ வாட்டுக்கு போகிற, அதெல்லாம் போக முடியாது, போக முடியாது. இந்த பக்கத்தில் இப்படி இருந்துக்கிறேன்,
இனி சண்டை வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு இனிய சகோதரன், இவங்க 2 பேரும் சண்டை ஓட்டத்துக்கு அவங்க 2 பேரும் அங்கே அடிச்சு பொலி போட்டுட்டு என்னை நீ என்ன செய்யக்கூடாது, போன்னு சொல்லாத, போகலாம் முடியாது. வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறேன். நீ கீழ்ப்படிஞ்சதுனாலதான் நீ போன இடத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கல வந்திருக்கிறேன். இப்படி நம்ம யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? அருமையானவர்களே, சின்ன காரியம், சின்ன விஷயம், சின்ன காரியம். ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? இந்த போன வருஷம் இந்த 3வது வாரம் நீங்க இது பேசுனீங்கல்ல, அது என்னை பற்றி தான், அதனால தான் நான் வரல. சரி, போன வருஷம் பேசுனது ஏன் இந்த வருஷம் நீ ஞாபகப்படுத்துற? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார்கள். என்ன பண்ணாரு? எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். சின்ன சின்ன காரியங்களுக்கு நான் வந்து பேச வந்தேன், நீங்க முறுக்கிக்கிட்டு போனீங்கல்ல, அதனால தான் நான் வரல சர்ச்சுக்கு. நான் எப்போ முறுக்கிக்கிட்டு போனேன்? சரி, நானே முறுக்கிக்கிட்டு போனாலும் நீ அந்த பக்கமாக வந்து முன்னாடி நின்று பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசணும், சொல்லணும்ல. சபைக்கு எனக்கு அப்புறம் என்ன தொடர்பு? இங்க மனம் விட்டு பேசுறது இல்லை, ஊரில் உள்ளவை எல்லாத்துட்டையும் மனம் விட்டு என்ன செய்யறது? பேசுறது. லோத்துவே, நீங்க அழுது இருக்கணும். ரூத்துவின் சரித்திர புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. ஓர்பால் லோத்து மாறி, எப்படா மாமியார் வாயிலேருந்து இப்படி வரும், இவளை கட்டிக்கிட்டு இவளோட நம்ம மாரடிக்கிறத விட நம்ம போய் சந்தோஷமா அப்ப வீட்டில் நல்லா இருக்கலாம், அப்ப வீட்டுக்கு ஓடிடுவோம். அப்ப வீட்டை ஓடுறான், அப்ப வீட்டுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, சரித்திரமே இல்லை. ஆனா ரூத்து சொல்றா, மாமியாரை பார்த்து, நகோமியை பார்த்து, இந்த பிரிஞ்சு போறத பத்தி இனிமேல் என்ன செய்யக்கூடாதுன்ட்ட பேசக்கூடாது. நோ மோர் டாக் about the separation. நீ எங்க சாவியோ அங்க நானும் சாவேன். உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம். என்னைக்காவது நம்ம இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறோமா? இங்க வந்து உன்னை இணைச்சிட்டார், ஊர்ல உள்ளவர் உனக்கு பாய்ச்சனா, அப்ப நான் யாருமா? நான் யாரு? உன் வீட்டு பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்திருக்கிறேன்னா நான் யாரு? அருமையானவர்களே, சிந்திக்கணும். நம்ம இன்னும் வளரல, இன்னும் முதிர்ச்சி வரல, இன்னும் முதிர்ந்த அனுபவம் வரல, அந்த கெப்பாசிட்டி இன்னும் வளரல. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப லோத்து புறப்பட்டு போனா செழிப்பா இருக்குன்னு நினைச்சா, இப்ப காப்பாற்றுறது யாராத்தான் இருந்தாரு? ஆபிரகாம். அங்கே அந்த மண்டியிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார், ஆண்டவரே, என் சகோதரன் அங்கு ஒருத்தன் இருக்கிறான், அவனை எப்படி ஆகில நீர் என்ன செய்தோம்? காப்பாற்றீரும். நான் யோசிச்சேன், ஆண்டவரே அதான் ஜோம் பண்ணிட்டாரு, காப்பாத்திருக்கலாம்ல, ஏன் ஆண்டவரை இப்படி போட்டு உப்பு தூண் ஆகி அதுக்கப்புறம் அலங்கோலம் ஆகி அது மோசமான சூழ்நிலை ஆகி போச்சு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை காண்பித்தார். அருமையானவர்களே, 13வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. தான் முதல் பலிபீட ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமானே ஸ்தலம் மட்டும் போனான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் அருகாமையிலே தன் கூடாரத்தை அமைத்து கர்த்தரை தொழுது கொண்டிருந்தான். ஹல்லேலூயா.
ஆனால் லோத் அப்படி அல்ல. இவன் போன இடமும் பலிபீடம் இல்லாத இடம். இவன் போகிற இடத்திலையும் பலிபீடத்தை உண்டாக்க முடியாத இடம். இவன் போன இடமெல்லாம் பார்ப்பதுக்கு செழிப்பு, கண்ணுக்கு மகிழ்ச்சி. அவனுடைய பொருளாதாரம் நல்ல வளரணும்னு நினைச்சா, ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சா, பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சா, ஆனால் பலிபீடம் அங்கே கட்ட முடியல, பலி செலுத்த முடியல, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த முடியல. ஆனால் ஆபிரகாமோ பலிபீடத்தின் அருகாமையிலே கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டே அவன் கூடாரத்தின் அருகாமையிலேயே தேவனை தொழுது கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, யோசித்து பாருங்கள். ரூத்தினுடைய சரித்திரத்தை கர்த்தர் சரித்திரமாய் மாற்றினார், சகாப்தமாய் மாற்றினார். ஓர்பால் விட்டுட்டு போயிட்டான். பலிபீடம் பெருசா தெரியல, ஆண்டவரை பெருசா தெரியல, பெத்லகேம் பெருசா தெரியல, தேவன் சந்திப்பார் என்றது அவருக்கு தெரியல, அந்த உணர்வு இல்ல. இவளுக்கு உலக இச்சை, உலக காரியம், உலக பணம், உலக கவலை, உலக காரியம், இதெல்லாம் அவளை போட்டு நெருக்கி அவளை அந்த இடத்தை விட்டு பிரிச்சு எடுத்துருச்சு. ஆனா ரூத்து தெளிவா இருக்கிறான். சொல்றா, இந்த இடத்தை விட்டு போன நீ சொல்லக்கூடாது, அதை பற்றிலாம் என்ன செய்யாத, பேசாதீங்க. சபை நான் இணைஞ்சிருக்கிறோம். God has connected with church. இனி சபையோடு கர்த்தர் என்ன செய்கிறாரு, இணைச்சிருக்கிறார். சபையும் நானும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த பயணத்தில் எந்த செப்பரேஷனும் பண்ணக்கூடாது. எனக்கு சின்ன சின்ன காரியத்துக்காக வரும், சண்டை வரும், வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும், ஒன்று முரண்டு உடிக்கி எல்லாம் செய்யும். ஆனா ஏன் சபை, ஏன் சபை ஒப்பா திட்டுறாருன்னு ஊரை விட்டு ஓடிடுவிய நீ? இல்லை, ஓடித்தான் பாரு. அப்புறம் தவிடு திங்கிறப்ப அப்புறம் அங்கத்தான் வரணும். அப்பயாவது அங்க தவிடு கூட கிடையாது. இப்ப அப்படி இல்லை, தூக்கிட்டு போய் உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸை பூரா எடுத்துருவாங்க. அப்புறம் ஹார்மோனியம் கூட வாசிக்க முடியாது. உன்னைய வச்சு என்ன செய்வார் ஆண்டவர்? ஆமாம், தூக்கி கொண்டு போய் எப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. நீ ஏமாத்திரம் இன்னும் முளைக்கவே இல்லை, வளரவே இல்லை. அருமையான தேவ பிள்ளை, சபையோட நான் சேரணுங்க, சபையோட இணைச்சிருக்கணுங்க. கருமையான தேவ பிள்ளைகளை. அப்ப ரூத்துக்கு ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா போவாச கூப்பிடு, கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க, கனெக்ட் பண்ணுறாரு. போவாசுங்கிற ஒரு சர்ச்சோட, போவாசுங்கிற ஒரு சபையோட ஆண்டவர். போவாசுங்கிறவர் யாரு? இயேசுவுக்கு சமம். இயேசுவனுடைய மாதிரி அவர் போவாஸ். இப்ப இயேசுங்கிற மாதிரியோட இந்த ரூத்தை கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்யறாரு? கனெக்ட் பண்றாரு. ஏன்? உண்மையா இருந்ததுனால, நகோமியை விட்டு பிரியாது இருந்ததுனால. அருமையானவர்களே, சின்ன சின்ன சண்டைகள் வரும். மாமியார் சண்டை வராமையா இருக்குது, மருமக சண்டை வராமையா இருக்குது, போராட்டம் வராமையா இருக்குது. பொசுக்குன்னு வீட்டுக்கு போனீங்கன்னா உன்னை வச்சு அங்கேயே அம்மியில் வச்சு நசுக்கணுங்கிறேன். அருமையானவர்களே, அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசு கிடையாது. இதெல்லாம் சமாளிச்சு ஓகே. ஏன் சபை, ஏன் சபை? அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், நூனின் குமாரன் ஆகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இரண்டாவது ஒரு நபரை நான் அடையாளம் காட்டுறேன். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் வாசிங்க, 6:10. தானியேல், எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 6:10. என்னமா எடுக்கிறீங்க? தானியேல் வென்றார், பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. எவனு ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எதையும் செய்யாதீங்க. நோ மோர் வர்ஷிப். நீ என்ன செய்யணும்? எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஆனா தானியேல் அதை பத்தி எல்லாம் பொருட்டாவே நினைக்கல. இவரு வீட்டுக்குள்ள போறாரு, பலகணிகளை திறக்கிறாரு. எருசலேமுக்கு நேராக. எனக்கு இங்க தான் பாயிண்ட் அவுட் ஆச்சு. என்னடா அது எருசலேமுக்கு நேராக? ஏன் எருசலேம் அங்க இருக்குதுன்னு இந்த பக்கம் திரும்பி ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஏன் எருசலேம் அங்க இருக்குதுன்னு இந்த பக்கமா பாட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நல்ல கவனிங்க. ஏன் எருசலேமுக்கு நேரா அவர் ஃபோக்கஸ் பண்றாரு? நான் இதை யோசிச்சேன். ஆண்டவரே, எதுக்கு நேராக? என்னத்தை நீங்க கனெக்ட் பண்றீங்க? தானியேல் ஒரு ஞானி. ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி அவன். அப்படி வச்சிருந்தார் ஆண்டவர். பாபிலோன் மாகாணத்தில் அந்த ஞானத்தை அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் அந்த மண்ணிலே பிறக்கல. அந்த மண்ணிலே பிறக்கல. எருசலேமிலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்ட அந்த அந்த தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞான வரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தார். அப்ப எனக்கு உள்ள கேள்வி, என்ன ஆண்டவரே எருசலேமுக்கு நேராக? நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை அது விசேஷ கூட்டம் வச்சோம்னா, அப்படிங்களா பாஸ்டர், நீங்க எப்போ வைக்கிறீங்க? நாங்கள் இது மாதிரி வைக்கிறோம். அப்படியா? நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம். நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம், வாகமன் போகிறோம், நாங்கள் முல்லை பெரியாருக்கு போகிறோம், நாங்கள் வட இந்தியா போகிறோம். ஐயா, நான் ஒரு திசையில் வச்சிருக்கிறேன், நீ ஒரு திசையில் போகிற. அன்பானவர்களே, இப்ப இந்த திசை நல்ல கவனிங்க. அந்த பலகணிகள் திறந்திருக்கு எருசலேமுக்கு நேராக. ஏன் தானியேல் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை? என்ன இவருக்கு சபைக்கு என்ன தொடர்பு? எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால எருசலேம் இருக்கு, தேவாலயம் இருக்கு. அதுல இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு வந்துட்டானுங்க. அதுல வரும்போது தான் தானியேலை கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப தானியேலை சிறையாக கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க ஆராதனை இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இல்லை, பலிபீடம் இல்லை, எந்த விதமான வேதமும் இல்லை. அங்க யாருமே கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இல்லை. அப்படியே பிளாங்கா இருக்கு. ரஷ்யால கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கு. கம்யூனிஸ்ட் நாட்டில் எல்லாரும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்படியாப்பட்ட நாட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப பிரமாதமா இருக்கும். அருமையானவர்களே, அப்ப அவங்க யோசிச்சு அவர் போய், ஏற்கனவே பிரச்சனை, இப்ப சட்டமும் போட்டாச்சு யாரு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இவர் அதெல்லாம் ஜன்னலை திறந்து விட்டு பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக. அப்பதான் ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். நல்ல கவனிங்க, முக்கியமான வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28 வாசிங்க. 1 ராஜாக்கள், 1 Kings chapter 8 verse 28 onwards. விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு கேட்கும்படி திறந்திருப்பதாக ஜபத்தை கேட்டு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இப்ப இந்த இடத்துல 3 விஷயத்தை கவனிக்கணும். நம்ம எல்லாரும் நல்ல கவனிங்க. 1, இந்த 28 இருந்து 30 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா,
சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை தாவீதுக்கு அந்த பாரத்தை கொடுத்தாரு. ஆனா தாவீதினுடைய கரைப்பட்டபடியினாலே ஆண்டவர் அந்த பொறுப்பை சாலமோனுக்கு கொடுத்துட்டாரு. சாலமோன் அந்த தேவாலயத்தை தாவீது சவதரித்து வைத்திருந்த எல்லா பொருட்களை வைத்து, தனக்கு கிடைத்த எல்லா பொன் ஆபரணங்கள் காணிக்கைகளை வைத்து இவன் என்ன செய்யறான்? தேவாலயத்தை மிக சிறப்பாக ஞானமுள்ளவனாக கட்டுகிறான். மிக அற்புதமாக, பிரமிக்கத்தக்க அற்புதமான தேவாலயத்தை அவன் கட்டுகிறான். அப்ப அந்த ஆலயத்தை கட்டி அவன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது 3 காரியங்களை அவன் தேவ சமூகத்தில் கேட்கிறான். அதில் வாசிக்கப்பட்டது 1. மறுபடியும் வாசிங்களேன் 28 இருந்து. விண்ணப்பத்தையும் கொண்டருளும் இணங்கும் என்று ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய எனக்கு அருமையானவர்களே, தானியேல் இதை ஃபோக்கஸ் பண்றாரு. தானியேல் இதை ஃபோக்கஸ் பண்றாரு. முதல்ல அவர் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது யார் இந்த ஸ்தலத்திலே அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்கும்படிக்கு உம்முடைய கண்களை என்ன செய்யுங்க? திறந்து வைங்க ஆண்டவரே. நல்ல கவனிங்க. அது எப்படி? இரவும் அவர் ஜெபம் பண்ணது எத்தனை முறை? அந்தி சந்தி, இரவும் பகலும். அப்ப அந்த காரியத்தை மனதிலே கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். 2வது, அதே 8வது அதிகாரம் 38 39 வாசிங்க. உம்முடைய ஜனமாகிய இருதயத்தின் வாதையை உணர்ந்து எனக்கு அருமையானவர்களே, இப்ப 2வது அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. அவர் போக்கஸ் பண்ற காரியம், ஆண்டவரே யாராகிலும் பலவீனமா இருக்கும், ஆலயத்துக்கு வர முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் யாராகிலும் இருந்து தன் வாதையை உணர்ந்து அந்த ஆலயத்துக்கு நேராக கையை விரித்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்களே, ஆனால் அந்த விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. 2வது அவர் ஜெபம் பண்ணதை பார்த்தீங்களா? 3வது பாருங்க, 46 இருந்து வாசிங்க. அதே அதிகாரம். இல்லையே, ஆகையால் ஒப்பு கொடுத்து தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் சிறைபிடி, நல்ல கவனிங்க, சிறைபிடித்து கொண்டு போகும்போது அவர்கள் சிறைவிட்டு போயிருக்கிற தேசத்திலே உணர்வடைந்து மனம் திரும்பி அக்கிரமம் பண்ணி துன்னம் பார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்துக் கொண்ட முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரை தங்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்துக்கும்
தேவரை தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக 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 நேராக. இப்ப புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல தானியேல் அவர் எருசலேமுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக, இந்த நேராக சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு நேராக, கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசத்துக்கு நேராக, கர்த்தர் தெரிந்து கொண்ட பட்டணத்துக்கு நேராக, கர்த்தர் தெரிந்து கொண்ட விசேஷமான இந்த ஒர்னானின் களத்துக்கு முன்பதாக யாரெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்களோ அவர்கள் அந்த தேசத்திலிருந்து தங்கள் கைகளை உயர்த்தி நேராக அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்பி அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப ஏன் அந்த திசையை நோக்கி ஜெபம் பண்ணான்னு தெரியுதா? அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் ஒருவேளை அங்க அடிமைத்தனத்தில் அவர்கள் பாவத்தெல்லாம் அக்கிரமத்தெல்லாம் ஆண்டவரை மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறீங்க. அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் இருதயத்தை உம்மை நோக்கி பார்த்து இந்த தேவாலயத்தை நோக்கி, நான் கட்டின இந்த ஆலயத்தை நோக்கி, நீ தெரிந்து கொண்ட தேசத்தை நோக்கி, இந்த நகரத்தை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி. இப்ப புரியுதுங்களா ஏன் அவர் பலகணிகளை திறந்து அவர் 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 எருசலேமுக்கு தன் கைகளை விரித்து அவர் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அருமையானவர்களே, சபை நான் தூரத்தில் சிறையாக கிடந்தாலும் என் மனமெல்லாம் எங்க இருக்கணும்? சபையோட இணைஞ்சிருக்கணும், சபையோட இணைஞ்சிருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த சபையோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சபையோடு நாம் இணைந்திருக்கிறோமா? ஏங்க ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏங்க நன்மையை அனுபவிக்க முடியல? ஏங்க எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் நமக்கு பிரச்சனையா இருக்குது? காரணம் என்ன தெரியுங்களா? நான் இன்னும் சபையோடு என்ன செய்யல, I am not the visitors to the church. எனக்கு அருமையானவர்களே, I am the body of the church. நானே என்ன செய்கிறேன்? சபையோட ஆமா அங்கமாக இருக்கிறேன். சபையோட அங்கங்களிலே நானும் ஒன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சபையோடு இணைந்திருக்கிற அனுபவம் எனக்கு எவ்வளவா இருக்கிறது என்பதை சற்று நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபையோடு துண்டிக்கப்பட்ட லோத்துவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். சபையோடு இணைக்கப்பட முடியாமல் துண்டித்து போடப்பட்ட ஓர்பாலுடைய சரித்திரமே இல்லை. ஆனால் ரூத்துவனுடைய வாழ்க்கை விசேஷமாய் மாறினது. யோசுவாவினுடைய வாழ்க்கை விசேஷமாய் மாறினது. தானியேலுடைய வாழ்க்கை விசேஷமாய் மாறினது. கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் இந்த சபையில வைக்கல. இந்த சபையில நீங்கள் இணைந்து பயணிக்கும் போது, சபையோடு இணைந்து வாழும் போது, சபைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது, சபையோடு தொடர்பில் இருக்கும் போது, சபையில சில சலப்புகள், சில சங்கடங்கள், சில மனவேதனைகள், சில தாக்கங்கள், சில பாரங்கள், சில விதமான தவறுகள், அது சில குற்றங்கள், அப்படி ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணும் போது அது என்னை பெரிதாக முன்னாடி வந்து நின்று என்னை சபையை விட்டு பிரித்து விடாதபடிக்கு, அதற்கு நான் இடம் கொடுக்காதபடி, என் தெய்வத்துக்கு நான் இடம் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் சபையோடு நான் இணைந்திருப்பேன். இது எனக்கு கிடைச்ச சான்ஸ் வெளியில போகாம, அருமையானவர்களே, இது எந்த சூழ்நிலையிலையும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சபையோடு சேர்ந்து இணைந்திருக்கிற அனுபவத்துக்குள் நாம் வாழ்வோமானால், யோசுவாவை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்ந்த இடத்திலே வைக்க போதுமானவர். உங்கள் ஆண்டவர் சந்திப்பார். நீங்க இதை செஞ்சு பாருங்க. பிராக்டிக்கலா சபையோடு நீங்க இணைஞ்சிருங்க.
சபையோடு இணைஞ்சிருங்க, ஆத்மாவில் ஆவியில். அதுக்காக இங்கே தலைவாணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து படுத்துக்கிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணணும்னு இல்லை. அருமையானவர்களே, அப்படின்னா தூக்கி முள்ளு காட்டுக்குள்ளே போட்டுருவேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீ வந்து முழங்கால் போட்டு, பாஸ்டர் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக வாங்க, ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாதத்தில் 1 நாள் தெரிஞ்சுக்கங்க, குடும்பமாக அவன் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணுயா. தேவ சமூகத்தில் நீ சபையோட இணைஞ்சிருக்கணும், அப்போதான் உனக்கு ஏற்ற. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த பிறகு நீ வந்து ஜெபம் பண்ணக்கூடாது. முன்னாடியே ஜெபம் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு கொடுமையான காரியங்களை, உன் படிப்பின் காரியங்களுக்காக நீ முழங்கால் போடணுங்க. நீ எந்த இடத்துல முழங்கால் போட்டாலும் சரி, இங்க வந்து முழங்கால் போடணும். ஆலயத்தில் இங்க இருந்து ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை கட்ட திறப்பாரு. அதில் சுற்றி ஓடுகிற இடங்கள் எல்லாம், நீ பரவி பாய்கிற இடங்கள் எல்லாம் செழிப்பாக்கும். இங்க ஜோம் பண்ணாம நீ போற இடத்துல ஜோம் பண்ணிக்கலாம் நினைக்காத. அங்க ஜோம் பண்ணலாம் முடியாது, கையை தான் தூக்க முடியும். அதுக்கு ஏன் கை தூக்கணும்னு கேட்பாங்க. அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கை சபையோடு, சபையும் நானும் சபையோடு, சபையை விட்டு பிரிக்க கூடாத ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் சொன்னான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லுகிற 1 நாள் நல்லது. ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில், சமூகத்தில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தாவீது சொல்லுகிறான் அல்லவா, I was glad when they said to me, come to the house of God. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். I'm very happy to be in the presence of God. தேவ சமூகத்திலே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம்னு சொன்னா அது தேவ சமூகம் என்கிற, தேவாலயம் என்கிற மனப்பக்குவம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆலயத்துக்கு முன்னாடி ஓடி வரணும், போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். சொன்னா தெரிச்சு ஓடுறதுக்கு ஆள் இருக்கு. எல்லாருமையானவர்களே, தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கு சபையில் நடக்கிறது, யாராவது சொல்லிட்டாங்கன்னு கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அருமையானவர்களே, ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் நம்மை சரி செய்ய விரும்புகிறார்னு நீங்க எடுத்துக்கங்க. என்னை ஒழுங்குபடுத்துகிறார்னு எடுத்துக்கங்க. கண்டிக்கிறவன் இல்லைன்னு சொன்னா நாம் ஒரு நல்ல மனிதனாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அருமையானவர்களே, பராமரிப்பு தேவை. ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அந்த திராட்சை தோட்டத்தை வேலி அடைக்கவில்லை என்று சொன்னால் கண்ட மிருகங்களும் வந்து பீறி போட்டு அந்த திராட்சை தோட்டத்தை சீர்குலைத்து போட்டுவிடும். நீங்கள் யாவரும் திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு பெரிய கொடிகள். இந்த கொடிகளை கர்த்தர் பராமரிக்க சபையை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதுல நிலைச்சிருக்கணும். போனா போன மாதிரி, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பைபிளை படிங்க, பைபிளை வாசிங்க. நீ எத்தனை படிப்பு படிச்சினாலும் இந்த பைபிளை தவிர ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மீதி உள்ளதை நான் அடுத்த வாரம் சொல்றேன். நிறைய இருக்கு, நான் இந்த வாரம் இதோட முடிச்சுக்குவோம். ஆப்பிள் நிறுவனரை பத்தி உங்களுக்கு தெரியும், ஸ்டீவ். ஆப்பிளுடைய நிறுவனர் அவர் மரித்து போய்விட்டார். அவர் மரித்தது கேன்சர்னால. அவர் மரிக்கும் முன்பதாக ஒரு டைரியில் எழுதி வைத்தார், பல கோடி $1,000,000 நான் சொந்தக்காரன். ஆனால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும் 100 பேருக்கு ஒருவர் ஐபோன் வச்சிருக்கிறாங்க. 100 பேர்ல ஒருத்தர்கிட்ட ஐபோன் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆப்பிள் பேடு, மேக் புக், ஆப்பிளில் உண்டாக்குன எல்லா பொருட்களும் விலை மதிப்பற்றவை. உலகம் முழுவதும் எல்லாம் இருக்கு. பல கோடி $1,000,000 சொந்தக்காரன்.
ஆனால் என் கேன்சரை சுகப்படுத்துகிற மருந்து அதை கொடுத்து என்னால் என்ன செய்ய முடியல, வாங்க முடியவில்லை. நல்ல படிப்பு படித்திருக்கிறேன், அந்த படிப்பு எனக்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் மன நிம்மதியும் எனக்கு தரவில்லை. நான் நினைத்தால் இந்த உலகத்தினுடைய ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இலவசமாகவே போகலாம் வரலாம். ஆனால் அது எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்னுடைய வியாதிக்கு சுகத்தையும் கொடுக்கவில்லை. ஒன்றை புரிந்து கொண்டேன். கடவுள் எதற்காக என்னை உருவாக்கினாரோ, why God created me, எதற்காக என்னை கடவுள் உருவாக்கினாரோ அந்த உருவாக்கத்தின் பலனை நிறைவேற்றுவதற்கு நான் சரியானவனாக இருப்பேனேயானால் நிச்சயமாக என்னுடைய மரணம் அந்த தரிசனத்தை ஒரு நாள் தடை செய்யவே முடியாது. அவர் எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டார். கொஞ்ச நாள் அவர் மரித்து போய்விட்டார். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சபையோடு உங்களை என்னை பயணிக்க வைத்திருக்கிறார். ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சபையை கொடுத்தார். அதை பிசாசு கெடுக்க வந்தான். நான் அடுத்த வாரம் அதை சொல்கிறேன், எப்படி பிசாசெல்லாம் கெடுப்போம் அப்படின்றத நான் அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஹைலைட்டாக இருக்கும். அடுத்தது நோவாவுக்கு கர்த்தர் பேழையை கொடுத்தார். 120 ஆண்டுகள் கெஞ்சினார், பேழைக்குள்ள வாங்கடா 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 வாங்கடான்னு கெஞ்சினார். ஒருத்தனாவது வந்தானா? வரல. வராதவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? மரணம், அழிவு, பேரழிவு நடந்தது. ஒருத்தர் கூட தப்பல. வராத முரண்டு பிடித்த மிருகங்கள் கூட என்ன செய்யல, தப்பல. எல்லாம் மரித்து போனது. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மிருகங்களே இல்லை. ஆண்டவர் சொன்னபடியே நடந்துச்சு, எல்லாம் உள்ள போச்சு. பிறகு ஆண்டவர் பார்த்தார், ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி மோசைகளை கொடுத்தாரு. ஏப்பா, இங்கிருந்து நான் பேசுவேன், எல்லாரையும் அங்க வர சொல்லிடு. அதுக்கப்புறம் சாலமோனுடைய காலத்தில் கர்த்தர் தேவாலயத்தை கட்டி கொடுத்தார். அங்க ஜெபம் பண்றான், ஆண்டவரே யார் வந்து ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கும், வர முடியாதவங்களுக்கும், ஒருவேளை பாவம் செஞ்சு அடிமையில் சிறைப்பட்டு போயிருந்தாங்கன்னா கூட அங்கே இருந்து இந்த தேசத்தை நோக்கி, இந்த பட்டணத்தை நோக்கி, இந்த சாலமோன் தேவாலயத்தை நோக்கி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்கள் பதில் கொடுத்துருங்க. இதான் எழுதி வச்சிருக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கவுமாயிருப்பதாக. அருமையானவர்களே, நாளாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, சாலமோன் சொன்ன வார்த்தை, ஜெபம் பண்ண வார்த்தை. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் தேவாலயத்தை கொடுத்தார். தேவாலயம் அதுக்கப்புறம் உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? நம்மையவ சபையாக்கிட்டார். நம்மளவே ஆண்டவர் ஆலயமாக்கிட்டார். இந்த ஆலயம் இந்த சபையோடு இணைஞ்சிருக்கணும். ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும். நீங்க செப்பரேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா லோத்துவை நினைச்சுக்கங்க, ஓர்பாலை நினைச்சுக்கங்க, அழிவுக்கு போனதான நிலைமையில் உள்ளவங்களை நினைச்சுக்கங்க, தப்பவே முடியாது. அன்பானவர்களே, ஆகவே இந்த 2 விஷயங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவாவை போல, தானியேலை போல சபையை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் பிரியக்கூடாது. பிரியாத அனுபவம், சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம பிரியக்கூடாது. அதோட இணைஞ்சு பயணிக்கணும். கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கார், நோக்கத்தை வச்சிருக்கார். அதை நோக்கி நாம் பயணிப்போம். தானியேலை போல, யோசுவாவை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போறார். உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet in this morning. Let us all confess our things to God.
ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒப்படைப்போம், சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. Let us all surrender our life to God. ஆண்டவரே, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். Joshua was not separating himself from the tabernacle of God. ஓ, தானியேல் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோனிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க வழக்கமாய் செய்து வருகிறபடியே 3 வேளை இரவும் பகலும் விசாரிக்கிற தேவன் உண்டு என்பதை சபையோடு தன்னை இணைத்துக் கொண்டார். சபை இல்லாம வேற வழி இல்லாண்டவரே, சபையோடு இணைந்து நாங்கள் சேர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுமப்பா சொல்லுங்க. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். Hallelujah, glory to God, glory to God. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். யோசுவாவை போல இந்த ஆலயத்தை விட்டு பிரியாதிருக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்றுதான், நம்மளால ஏன் இந்த ஆலயத்தை பற்றி நம்மளால கொண்டு இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரணம் தான், இந்த உலகத்தோடு கூட நாம் அதிகமாய் பயணித்துக் கொண்டு இருக்கிறதுனால நாம் இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மோசேயிட்ட சொல்லும்போது, நான் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற மாதிரியை கர்த்தர் மோசேக்கு
முகமுகமாய் காண்பித்ததினாலே அவர் அப்படியா எச்சரித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் நம்முடைய ஆலயத்தை பற்றியதான ஒரு திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. நம் அந்த மாதிரியின்படியே தான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாம் உலகத்தோடு பயணிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் குறைத்துக் கொள்ளும் பொழுது இந்த ஆலயத்தோடு பயணிக்கக்கூடியதான ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போல தானியேலும் தனது பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாக எருசலேமுக்கு நேராய் அவர் முழங்கால் படியிட்டு அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கான விளக்கத்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். தேவன் மறைபொருள்களையும் ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். அன்று சாலமோன் பண்ணினதான விண்ணப்பம், அந்த எருசலேமை கட்டி முடித்து அவர் பண்ணினதான அந்த ஜெப விண்ணப்பத்தின்படி தானியேல் வேறு தேசத்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்டிருந்தாலும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு நேராய், அந்த பட்டணத்திற்கு நேராய், சபைக்கு நேராய், எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று வேதத்திலே அடையாளமாய் பார்க்கிறோம். இன்று நாமும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியோடு கூட, அப்படிப்பட்டதான உள்ளத்தில் இந்த உலக மக்கள் மத்தியில, நம்ம வாழ்கிற பகுதியில நம் ஆலயத்தை குறித்ததான, நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவர்கள் அந்த முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். அப்பா, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கிறதை தவிர வேற ஒன்று கிடையாது. ஆமென். ஆண்டவரே, ஆலயத்தை விட்டு பிரியாதிருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த தேவாலயத்தை விட்டு நாங்கள் பிரியாதிருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். நன்றியோடு கூட துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலையில் இந்த ஆராதனை தொடங்கின நேரம் முதல் இந்த நேர பரியந்தமும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. ஆரம்ப ஜபத்திலிருந்து இந்த முடிவு ஜபம் வரைக்கும் உடைய பிரசனம் எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனோடு கூட நம்முடைய வல்லமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இன்னும் அநேகமாயிர ஜனங்களுக்கும், இன்னும் அநேகமாயிர லட்சோப லட்ச ஜனங்களுக்கும் நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய மகனை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து கடந்த நாட்களிலே எங்களுக்கு நல்ல ஒரு மழையை கர்த்தர் கட்டளையிட்டேன். அதே போல ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் வாரங்களிலும் இந்த கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக நல்ல ஒரு மழையை எங்களுக்கு கட்டளையிட்டு இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மிருக ஜீவன்கள், ஆண்டவரே, மனிதர்கள், ஆண்டவரே, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவரையும் ஆண்டவரை காப்பாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாதுகாப்பை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தில் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.